திமுகவின் பொய் எத்தனை நாள் தான் அவர்களுக்கு கை கொடுக்கும்? எத்தனை காலம்தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியும் என்று மக்களிடத்தில் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை எதிர்த்து திமுகவின் அதன் கூட்டணி கட்சிகளும் போர்க்கொடி தூக்கி உள்ளார்கள், நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இதற்கிடையிலே நேற்று தமிழகமெங்கும் போராட்டம் வேறு நடத்தியிருக்கிறார்கள். எதற்கு இந்த போராட்டம் என்று நாட்டு மக்களுக்கும் புரியவில்லை, அவர்களுக்கும் தெரியவில்லை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை எதிர்த்து கற்பனைக்கு தோன்றிய விஷயங்களை எல்லாம் முன்வைக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் பண்டிகை வருவதாலும் மழைக்காலம் என்பதாலும் மக்கள் சிரமப்படுவார்கள் என்று மக்கள் மீது கரிசனத்தை அவர் எடுத்து வைத்து அறிக்கை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? வீட்டை விட்டு வெளியே செல்லும் பெண் குழந்தைகள் பத்திரமாக வீடு திரும்ப முடிகிறதா? பாலியல் வன்கொடுமையால் அவர்கள் சிதைக்கப்படுகிறார்கள். சட்டம் ஒழுங்கு அந்த லட்சணத்தில் இருக்கிறது. ஒரு நிரந்தர டிஜிபியை இந்தியாவிலே நியமிக்க முடியாத ஒரு நாடு தமிழ்நாடு என்கிற நிலையிலே நாம் இருக்கிறோம். வீதிகள் தோறும் மதுக்கடையை திறந்து வைத்து 10 வயது சிறுவன் முதல் பல்போன முதியோர் வரை அத்தனை பேர்களையும் குடிகாரனாக்கி அவர்கள் வீட்டு தாய்மார்கள் இன்றைக்கு கண்ணீர் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே இறந்து போனவர்களுடைய பெயரையும் இடமாறி போனவர்களுடைய பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி தகுதியான வாக்காளர்களை எல்லாம் இடம்பெறச் செய்து தகுதி இல்லாத வாக்காளர்களை எல்லாம் நீக்குவது என்பது ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு தார்மீக உரிமை, தார்மீக அடிப்படை கடமை என்பதைத்தான் காலங்காலமாக தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை செய்து வருகிறது. அதற்கு சிறப்பு தீவிர திருத்தம் என்ற நிலையிலே இதற்கு முன்பாக 10 முறை அவர்கள் இந்த முறையிலே அவர்கள் நியாயமான சுதந்திரமான வாக்காளர் பட்டியலை தயார் செய்திருக்கிறார்கள். திருத்தப் பட்டியல் வெளிவந்தால் தில்லுமுள்ளு செய்து திமுக தேர்தலில் வெற்றி பெற முடியாதோ என்கிற கவலை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் ஒட்டிக்கொண்டிருப்பதை அவர் வெளியிடுகிற அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தங்களுடைய அதிகாரம் பறிபோய்விடுமோ என்ற நிலையிலே இன்றைக்கு கற்பனை செய்திகளை கட்டவிழ்த்து விடுவதன் மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்களா? இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலிலே இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்தி புதிய பார்முலாவை இன்றைக்கு திமுக கையில் எடுத்திருப்பது அவர்களுடைய ஆட்சி பறிபோய்விடும் என்கிற கவலை தற்போது கற்பனை கதைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறதோ என்கிற நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நேற்றைய போராட்டம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அவல நிலைகளை பற்றி கொஞ்சமும் அக்கறை இல்லாத முதலமைச்சரால் அவருடைய வழிகாட்டுதலால், அவருடைய அறிவுரையால், அவருடைய ஆணையால் நடைபெற்ற போராட்டத்தால் மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. ஆகவே திமுகவினரின் பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும், எத்தனை காலம்தான் மக்களை ஏமாற்ற முடியும் என்பதை வருகிற 2026 தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதற்கெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த பொய் மூட்டைகளுக்கெல்லாம் தீர்ப்பளிப்பார்கள், பாடம் புகட்டுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.